ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான இஞ்சி மரப்பா, அதாவது ஜிஞ்சர் கேண்டி. இஞ்சி மிட்டாய் தான் செய்ய போகிறோம். ரொம்ப 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 ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் கிட்ஸுக்கெலாம் கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இஞ்சி விலை கம்மியாக இருக்கும்போது நீங்கள் வாங்கி வச்சு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டே போகாது. 3-4 மாதம் வரைக்கும் கூட இதை நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். வெளியிலே வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். இஞ்சி 1 கப், ஜீனி 2 கப், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன். அவ்வளோதாங்க தேவை, வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க இஞ்சியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் இஞ்சியை நல்லா பொடியாக துருவியும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அரைச்சி தான் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அப்படியே அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 2 கப் சுகர் சேர்த்துக்கணும். 1 கப் இஞ்சிக்கு 2 கப் சுகர் சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவில் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் சேர்க்க விருப்பம் இல்லை, எங்களுக்கு ஜீனி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெல்லம் கூட இதே மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ சுகர் நல்லா கரையணும். 2 கப் சுகருக்கு 3/4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஜீனி நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் நினச்ச உடனே நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிடுவோம். நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜீரண பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது. பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. லைட்டாக கையில் பிசுபிசுப்பு தன்மை வரும். அதாவது ஒரு ஸ்ட்ரிங் பதமும் வராமல் அரை ஸ்ட்ரிங் பதமும் வராமல் மீடியமாக வந்துட்டுருக்கும். இந்த அளவுக்கு வந்ததும் நீங்கள் நல்லா பிசுன்னு கையில் வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியை இதில் சேர்த்துடலாம். நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கனால இஞ்சி நல்லா கெட்டியாகவே இருக்கும். நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். செய்கிறது ரொம்ப கஷ்டமாகிடும் மாதிரி. இது இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் அந்த இஞ்சி நல்லா வெந்து சாப்பிடும்போது அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான், செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாகிட்டே வருது. கொஞ்சம் நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உயரமான பாத்திரமாகவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலெல்லாம் தெரிக்காது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்ல கெட்டியாயிட்டு இதான் கரெக்டான ஸ்டேஜு. நல்ல அந்த ஸ்பூனில் எடுத்திங்கன்னா கீழே விழக்கூடாது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இது உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் என்னன்னு தெரியல, கரெக்டாக தெரியணும் அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் கொஞ்சமாக போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் உருட்டினீங்கன்னா உங்களுக்கு பால் மாதிரி உருட்ட வரணும். பாருங்கள், நல்லா உருட்ட வருது. ஆனால் லைட்டாக கொஞ்சம் கரைஞ்சிருக்கு. அதனால இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா போதும். நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. அவ்வளோதான், 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ இதை நல்ல ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிக்கோங்க. நெய் இல்லைன்னா பட்டர் தடவிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். தடவிட்டு அந்த பாத்திரத்தில் இதை ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றி விட்ருங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கிட்ஸுக்கெலாம் கொடுக்குறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சுகர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா வெல்லம் சேர்த்து கூட நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கிட்ஸுக்கெலாம் இதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து கொடுத்தாலும் போதும். ரொம்ப நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று போல் எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் காய வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கூட காய வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் காய்ஞ்சதும் இந்த மேலே உள்ள லேயர்லாம் இந்த மாதிரி காஞ்சி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் லைட்டாக ஒரு கட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நல்லா காஞ்சிட்டுனா உங்களால் கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி
நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல கத்தி வச்சு கட் பண்ணி விட்டுட்டேன். கத்திலையும் கொஞ்சம் லைட்டாக நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போனா உங்களுக்கு வந்து ஒட்டாது. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டுட்டு இந்த சைடும் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கட் பண்ண வரும். இல்லைனா மொத்தமாக ஒரே பீஸாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை நல்லா காய வச்சுருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே இந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ஆல்ரெடி இந்த 5 நிமிஷம் கழித்து கட் பண்ணி விட்டோம்ல, அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஈஸியாக கட் பண்ண வரும். நல்ல உள்ள வரைக்கும் கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுட்டு கத்தி வச்சு லைட்டாக இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த பீஸ் தனித்தனியாக வந்துடும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அப்படியே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. கிட்ஸுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து காரம் வந்து இனிப்பு ரெண்டுமே பார்த்திங்கன்னா கரெக்டான லெவலில் இருக்கும். கொஞ்சம் காரமும் இருக்கும், இனிப்பும் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக வேணும் அப்படின்னா இன்னொரு அரை கிளாஸ் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த சூப்பரான இஞ்சி மரப்பா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.